உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க டாக்டர் வாங்க. என்ன ஆண்டாள், பிரச்சாரத்துக்கு போறேன்னு கீழே வந்துட்டியாமே? பவித்ரா சொன்னா. டாக்டர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நைட் சரியா தூங்கல, அதான் மயங்கிருப்பேன். வேற எதுவும் இல்ல. சரி, நான் பாக்குறேன். வாழ்த்துக்கள் ஆண்டாள், நீ அம்மாவாக போற. பாலாண்டி ஐயனாரே, வயித்துல பாலை வாத்துட்டப்பா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. டாக்டர் உண்மையாவா? ஆமாங்க, நீங்க அப்பாவாக போறீங்க. ஐயோ, இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லிட்டீங்களே. ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணுமே உங்களுக்கு. எல்லாம் வேண்டாங்க, பரவாயில்ல. புடிங்க, நீங்க புடிங்க. எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்லி இருக்கீங்க. ஆண்டாள், ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோ. இந்த எலெக்ஷன் வேலையில எல்லாம் கொஞ்சம் கவனமா இரு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. டாக்டர் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விட்டுருங்க. இந்த நிமிஷத்துல இருந்து ஆண்டாளோட கால் தரையிலே படாது. ஆண்டாள் அழகர் வாரிசுனா என்ன சும்மாவா? 10 மாசம் கழிச்சு வரும்போது ஸ்பெஷலா வர வேண்டாமா? நான் கிளம்புறேன். சரிங்க, வரேங்க. வாங்க டாக்டர். ஆண்டாள், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ மட்டும் சந்தோஷப்பட்டா போதுமா? நான் சந்தோஷப்பட வேண்டாமா? ஏன், உனக்கு என்ன கவலை? என் அப்பா இல்லல என் கூட. என் வாழ்க்கையில எந்த சந்தோஷம் நடந்தாலும் அதுக்கு அவரும் என் கூட இருக்கணும்ல. சாமியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சாக்கடையை பத்தி பேசலாம் பாரு. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடி லட்சுமி. அவ அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடட்டும். வா, நம்ம போலாம். ஏய் ஆண்டாளு, இத்தனை நாளாதான் உங்க அப்பாவை பத்தி புரிஞ்சுக்காம இருக்க. இப்போ உன் புள்ள வர போற நேரத்திலயாச்சும் உனக்கு புரியுதான்னு பாப்போம். அத்தை, வாங்க போலாம். சரி வா. என்னமோ உங்க அம்மா வராம பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்த. இப்ப என்ன திடீர்னு சூதி உதிக்கிற மாதிரி உதிச்சிருக்க? அம்மா வராம பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா அம்மாவே பேச சொன்னதுக்கு அப்புறம் எப்படி பாட்டி பேசாம இருக்க முடியும்? என்ன அதை சொல்ற? உங்க அம்மா சொன்னாங்களா? அப்போ உங்க அம்மா வந்துட்டாங்களா? நேர்ல இன்னும் வரல பாட்டி, கனவுல வந்தாங்க. அவங்க என் கனவுல வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தமிழை கஷ்டப்படுத்துறது அவங்களுக்கே கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம அவங்க எங்கேயும் போகல, என் கூடவே தான் இருக்கேன்னு சொன்னாங்க. அம்மாவே சொன்னதுக்கு அப்புறம் இவங்களை நான் கஷ்டப்படுத்துறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு தோணுச்சு. அம்மாவும் வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. எப்படியோ ஆதி, உனக்கு இங்க நல்லது நடந்த மாதிரி அங்க மாப்பிள்ளைக்கும் நல்லது நடந்துருச்சு. என்ன ஆதி பாக்குற? மாப்பிள்ளை அப்பாவாக போறாரு. அப்படியா? இவ்வளவு பெரிய விஷயத்த இன்னும் இவன் என்கிட்ட சொல்லாம இருக்கான். மாப்பிள்ளை ஆண்டாள் கிட்டதான் பேசிட்டு இருக்காரு. வந்து உன்கிட்டதான் முதல்ல சொல்லுவாரு.
எல்லாம் வாங்கிட்டோம். ஆனா முக்கியமான 2 விஷயம் வாங்கவே இல்லப்பா. என்ன வாங்கணும்? கலர் த்ரெட்டும் கம்மும் வாங்கணும்ப்பா. அது இல்லாம எப்படி ஒட்டுறது? சரி, வாங்கிட்டு வந்துடலாம். அம்மா நாங்க கடைக்கு போயிட்டு வந்துடுறோம்மா. இது புடிங்க. எல்லாம் ஒரே தடவையில வாங்கிட்டு வர மாட்டல நீ. சாரிம்மா. சரி, வா. இன்னைக்குதான் தமிழ் தமிழா இருக்கா. பாட்டி பாட்டி ஆ என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆதி அவங்க அம்மா கனவுல வந்தாங்கன்னு சொன்னதுல இருந்தே உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு. எதையோ மனசுல வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம தவிக்கிறீங்கன்னு தெரியுது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க பாட்டி. அதான் ஆதி இல்லையே. அத்தை, என்னாச்சு அத்தை? ஏதாச்சும் பிரச்சனையா? நடக்க கூடாது ஒண்ணு நடக்க போகுது பாரதி. எனக்கு புரியல பாட்டி, என்ன சொல்றீங்க? கனவுல வந்து ஒருத்தர் பேசிட்டு போறாங்கன்னா அவங்க திரும்பவும் நேர்ல வரமாட்டாங்கன்னு அர்த்தம். ஆதியோட அம்மா இனிமே திரும்பி வர்றது சந்தேகம்தான் பாரதி. அத்தை, ஐயோ பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? உன்னையும் தமிழையும் ஆதி கஷ்டப்படுத்துறது கூட இருந்து பாக்குறவங்களுக்கும் அந்த சாமிக்கும் தான் தெரியும். ஆனா இது சாரதாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவங்க சாமி ஆயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். தப்பு நடக்க போகுது பாரதி. ஆதியோட அம்மா உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல பாரதி. அப்படியே இருந்தாலும் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கும் பாரதி. அதையும் மீறி சாரதா உயிரோட இருக்கணும்னா அது நம்ம கையில இல்ல பாரதி, விதியோட கையில தான் இருக்கு பாரதி. நம்ம எல்லாருக்கும் தலையில எழுதற வந்தா அதை முடிவு பண்ணணும். அதனால ஏதோ ஒண்ணு நடக்க போகுது பாரதி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.